அறிவோம் ஆன்மீகம். தைப்பூச விரதம். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும். வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படுது. வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் விரதம் இந்த தைப்பூச விரதம். மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம், எப்போது இருக்கலாம், எப்படி இந்த விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வோமா? முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த 48 நாள் விரதம் இருப்பது வழக்கம். முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம். சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் என்ற பாகுபாடு இல்லை. சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான 41 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போல் முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. அதுதான் அந்த 48 நாள். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று இந்த தைப்பூச திருவிழா. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாகத்தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில்தான் அவர் கோபித்து கொண்டு பழனி மலையில் போய் ஆண்டி கோலத்தில் நின்றார். உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக இந்த தைப்பூச விழா உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிற அவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11, அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகப்பெருமானுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் சென்ற ஆண்டு 2024 டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இந்த தைப்பூச தினமான பிப்ரவரி 11 வரை 48 நாட்கள் விரதம் இருந்து கடைபிடிப்பார்கள். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்திற்கு 48 நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனி செல்வதுண்டு. 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் 21 நாள் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ முருகனுக்கு விரதம் இருந்து தைப்பூச தினத்தன்று விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். இந்த இரண்டையுமே பின்பற்ற முடியவில்லை, இப்பொழுதுதானே சொல்கிறீர்கள், இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதே, விரதம் எப்படி இருப்பது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த தைப்பூசத்திற்கு 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். அதாவது குறிப்பாக பெண்கள் 21 நாட்கள் விரதம் இருக்க முடியவில்லை என்று நினைத்தால் மகா கந்த சஷ்டிக்கு விரதம் இருப்பது போலவே 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். இந்த கந்த சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தைப்பூசத்துக்கும் 6 நாளே போதுமானது. 6 நாட்கள் விரதம் இருப்பது எப்படி என்று பார்க்கலாமா? தைப்பூசம் அன்று 6 நாட்கள் விரதம் இருக்கணும். அந்த 6 நாட்கள் விரதம் என்பது 6 நாட்களும் உணவு உண்ணாமல் அல்லது முழுக்க முழுக்க உபவாசம் இருப்பது என்பதை குறிக்காது. வெறுமனே பட்னி கிடக்கணும்னு யாரும் சொல்லலை. 6 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் இருப்பது தான் விரதம் நினைக்காதீங்க. இந்த 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஒரு வேளை மட்டும் சமைத்து உணவை சாப்பிட்டு மற்ற நேரங்களில் பழம் மற்றும் பால் சாப்பிடலாம். பழம் இல்லைன்னா பால், இந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை அசைவத்தில் சேர்ந்தது, முட்டையை கலப்பாங்க. அதை ப்ரெட்டு சாப்பிடக்கூடாது. பிஸ்கட் சாப்பிடலாம், ஆனால் பிஸ்கட் கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது. பால், பழம், அவ்வளோதான். ஏதோ வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள்,
சாத்துக்குடி இந்த மாதிரி பழம் சாப்பிட்லாம். அதை விட்டுட்டு வேறு இந்த ப்ரெட்டு வழியாக போகக்கூடாது. பசிக்குது என்ன பண்ணுறதுன்னா ஒரு வேளை சாப்பிட்றீங்கள, அந்த ஒரு வேளை மதிய வேலையிலையோ இல்லை காலையோ மதியம் விட்டுட்டு நைட்லேயோ ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும். அதுதான் விரதம். இந்த 6 நாட்கள் மட்டும். உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தான் ஒரு நாளைக்கு முடிந்தால் விரதம் இருக்கலாம். அதுக்குன்னு உடம்பு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க இவங்க ஆஸ்மா பேஷண்ட்டு இவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்கணும்னு இல்லை. முருகனை அந்த 6 நாள் அந்த 6 நாட்கள் மனதார நினைத்து துதித்தாலே போதும். யார் இந்த மாதிரி உடம்புக்கு முடியாதவங்க அந்த 6 நாட்கள் விரதம் இருக்கணும்னு சொல்கிறது. உணவு சாப்பிட்டு 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஒரு வேளை உணவு மட்டும். விரதம் இருப்பவர்கள் இந்த 6 நாட்களுக்கு அசைவம் தவிர்ப்பது நல்லது. சில பேர் அசைவம் சாப்பிட்றவங்க கூட முருகரை கும்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அசைவம் வந்து இந்த தைப்பூச தினத்தன்று தவிர்க்கப்படுகிறது. நம்மலாம் சாப்பிட மாட்டோம், சொல்கிறோம். தினமும் ஏதேனும் ஒரு உணவை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து தீபமேற்றி அந்த உணவை பிரசாதமாக சாப்பிட்டு வரலாம். தினம் அந்த 6 நாட்களில் வந்து தினம் நம்ம என்ன செய்கிறோமோ தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இதுதான் இந்த மாதிரி சாப்பிட்ணும். அதுக்குன்னு ஒரு வேளை உணவு தானே வடை பாயசத்தோடு செஞ்சு சாப்பிட சொல்லலை. முருகனுக்கு உகந்த பிரசாதமாக அதை செய்து சாப்பிட வேண்டும். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தினமும் வீட்டில் 6 அகல் விளக்கை அல்லது 6 வெற்றிலையை வைத்து விளக்கை ஏற்றி வழிபடலாம். 6 அகல் விளக்க வைக்கணும். அதான் அழகாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இது பண்ணலாம். முடிஞ்சவர்கள் அதிகமாக இருந்ததுன்னா நெய் தீபம் கூட ஏற்றலாம். காலை நேரம் அல்லது மாலை நேரம் என்று 2 வேளையும் உங்களால் எந்த நேரம் முடிகிறதோ அந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற முடிந்தால் முருகப்பெருமானுக்கு 2 வேளையும் தீபம் ஏற்றி முருகனின் பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த முருகனினோட பாடல்கள் தெரியலன்னா கந்த சஷ்டி கவசம் பாடலாம். அது தெரியலன்னா அது டேப் ரிகார்ட்லேயோ டிவிலேயோ போட்டு அதை வந்து காதார கேட்கணும். அதுதான் நல்லது. அது உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ காலை அல்லது மாலையில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி நைவேத்தியம் செய்துவிட்டு பூஜை செய்யலாம். இந்த 6 நாட்களில் தினமும் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், இதில் எதையாவது ஒன்று முருகர் பாடல்களையா நம்ம கேட்கணும், இல்லை பாடணும். முருகர் பாட்டு நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது இந்த கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் கேட்குறது நல்லது. அப்புறம் தைப்பூசம் வந்து 2025 6 நாட்கள் விரதம் எப்போது தொடங்குவது அப்படின்னா நாளை வியாழக்கிழமை பிப்ரவரி 6 அன்று துவங்கி தைப்பூசம் கொண்டாடப்படும் நாளான பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று விரதத்தை பூர்த்தி செய்யலாம். நாளைக்கு தொடங்குது விரதம். வந்து இந்த வியாழக்கிழமை ஆரம்பித்து வர செவ்வாய்க்கிழமையோட இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கேட்டதையெல்லாம் அள்ளி தருவான் குமரகுரு கடவுள். அந்த கடவுளை வேண்டி பக்தியுடன் எம் தணிகானந்தம் சேந்தமங்கலம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திப்போமா? தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.